இந்த எபிசோடு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணக்கப்புறம் தான் இந்த கிளிப்பை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். யாருமே இந்த எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. வேற லெவல் தரமான ட்விஸ்ட் எல்லாம் காத்துட்ருக்கு. அதுலேயும் கிளைமேக்ஸில் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத மாதிரி ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹீரோயினா அந்த பில்டிங்க்கு தான் கடத்திட்டு போயிருப்பான். ஆனா ஃபியூச்சர் மாறினதுனால இப்போ ஹீரோயின் வந்திருக்கிற அந்த ஊருக்கே அவன் வந்து அந்த கிளிஃப் கிட்ட ஹீரோயினை துரத்திட்டு வர மாதிரியும் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து காப்பாத்துற மாதிரியும் ஹீரோயினுக்கு ஒரு விஷன் வந்திருக்கும். அதனால ஃபியூச்சருக்கு போயிட்ட மாதிரி ஒரு சின்ன நடிப்பை போட்டுட்டு ட்ரெயின்ல இருந்து ஹீரோயின் இறங்கியிருப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு தெரியாது அந்த கில்லர் ஹீரோயினை தேடிட்டு இங்கேயே வந்துட்டான்னு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபியூச்சர்ல அண்ணனுக்கு பண பிரச்சனை இருக்கும். அது சரி பண்ணணுமேனு சொல்லி ஃபியூச்சர்ல எந்த லாட்டரி வின் பண்ண போகுதோ அந்த நம்பரை ஒரு சீட்ல எழுதிட்டு வந்து இதை பத்திரமா வச்சுக்கோ, லாட்டரி சீட் வாங்கு, இந்த நம்பர்ல வாங்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோனோட பர்த்டே, ஹீரோயினும் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருப்பாங்க. நிறைய பார்க் இருக்கு. இங்க வரணும் நீ சொன்னதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, சின்ன வயசுல எங்க அப்பா கூட நான் இங்கதான் வந்திருக்கேன், மறுபடியும் இங்க வரணும்னு தோணுச்சு, அதனாலதான் உங்க கூட வந்தேன்னு சொல்ல, ஃபியூச்சர்லயும் அந்த பார்க் இருக்கா, அப்படி இருக்கும்னா நீயும் நானும் கண்டிப்பா மறுபடியும் இங்க ஃபியூச்சர்ல வரலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா அங்க இருக்க ஹாரர் ஹவுஸ்குள்ளயும் போறாங்க. உனக்கு பயமா இருந்தா என் பின்னாடியே வா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போறாரு. ஆனா உள்ள நடக்கிறது என்னவோ ஹீரோ தான் பயந்து ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் ஒரு ஜெயிண்ட் வீல்ல போகும்போது ஹீரோயின் பர்த்டேக்காக ஹீரோ ஒரு கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. கேண்டில்ஸ் எல்லாம் அணைச்சிட்டு உன் பாக்கெட்ல கை வச்சுப்பாரு அப்படின்னு ஹீரோ சொல்ல, பாக்கெட்ல பார்த்தா ஆல்ரெடி ஒரு கிஃப்டா ஹீரோயினுக்கு தெரியாம உள்ள வச்சிருப்பார் போல. அதை எடுத்து பார்த்தா எஸ்ன்னு இனிஷியல் போட்ட ஒரு செயினை ஹீரோயினுக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டே வார்த்தையே வரல. அந்த செயினை ஹீரோ போட்டு விட ஜெயிண்ட் வீல் ஆல்ரெடி ஸ்டாப் ஆயிடுச்சு. டோர் ஓபன் பண்ணி விட வந்தவர் கப்பிள்ஸ் உள்ள பார்த்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு உங்களுக்காக இன்னொரு ரவுண்ட் அப்படின்னு மறுபடியும் இவங்களுக்காக மட்டும் அந்த ஜெயிண்ட் வீல் சுத்துது. அவரு நாம கிஸ் பண்ணிட்டு இருக்கோம் தப்பா நினைச்சிட்டாரு, அது நீ உண்மையாக்கலாமே அப்படின்னு கிண்டலா பேசிட்டே லைட்டா கிஸ்ஸும் பண்ணிட்டு ஜாலியா இருக்க. அப்புறம் தான் அவங்க அந்த ஊருக்கு வந்தது. ட்ரெயின்ல இருக்கும்போது ஹீரோயின் நீ யாருன்னே தெரியாதுன்னு இறங்குனது, அதெல்லாம் நடக்குது. சரி இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லலாம்னு போய் சொல்ல ஹீரோயின் சொன்னதை யாருமே நம்பல. கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுல அவங்க அம்மாவும் பாட்டியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிம்மோட அப்பா, அதாவது போலீஸ் வந்து போன வருஷம் ஹீரோயினை கடத்திட்டு போனது, அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது அவன் தப்பிச்சிட்டாங்கிற விஷயம் எல்லாமே சொல்லிடுறாங்க. ஆனா அவன் மறுபடியும் ஹீரோயினை தேடி வருவாங்கிற அந்த நியூஸை மட்டும் சொல்லல. இது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அம்மா உடனே ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, போலீஸ் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ இப்பவே ஊருக்கு கிளம்பி வா, இல்லைன்னா கூட்டமா இருக்கிற இடத்துல நீ இரு, நானே வந்து உன்னை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அம்மா கவலைப்படாதீங்க, என் கூட ஹீரோ இருக்கான், அவன் கூடயே தான் நான் இருக்கேன், எனக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிடா. சரி அப்ப நீ ஹீரோ கூடவே இரு, தனியா எங்கேயும் போயிடாதன்ட்டு அவங்க அம்மாவும் போனை வச்சிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவங்க அம்மாவை பார்க்க ரெண்டு பேருமே கேட்கிற ஒரே வார்த்தை ஹீரோயின் எங்க. ஹீரோ அதை கேட்கறத பார்த்து அவங்க அம்மா குழம்பி போய் உங்க கூட தான் இருக்கேன், அவ இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, அவன் கூட வரலையா அப்படின்னு அவங்க சொல்றத வச்சே இப்பதான் அவ ஃபோன் பண்ணிருக்கா, ஹீரோ கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கானா, அவ கண்டிப்பா சின்ன வயசு ஹீரோயின் கிடையாது. அது மட்டும் இல்லாம ட்ரெயின்ல இருந்து இறங்கும் போது அவ கையில என் வாட்ச் இருந்தது, ஃபியூச்சருக்கு போயிட்டு வந்தவ கிட்ட தான் என் வாட்ச் இருக்கும், 19 வயசு ஹீரோயின் கிட்ட அது இருக்காது அப்படின்னா அவ எதுக்காகவோ போய் சொல்லியிருக்கான்னு எல்லாத்தையுமே ஹீரோ கெஸ் பண்ணிடுறாரு. கில்லரும் ஹீரோயினும் ரெண்டு பேரும் அந்த ஊர்ல இல்லங்கிற விஷயம் தெரியாம ஹீரோயினை எங்க கடத்தி வைப்பான்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்களோ அந்த பில்டிங்க்கு முன்னாடி போலீஸ் ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் தான் ஹீரோயின் கிட்ட இருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல இருக்கேன், கண்டிப்பா எனக்கு உங்க ஹெல்ப் வேணும், யாருகிட்ட கேட்கறதுன்னு எனக்கு தெரியல, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு உருப்படியான காரியத்தை ஹீரோயின் இப்பதான் பண்றாங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ உடனே அந்த பில்டிங் ஓடி போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மே 6 தான், ஹீரோயின் சொன்ன டேட் மே 10. அப்போ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வருது, எங்க அப்பா எனக்கு போன் பண்ணாருடா, அவ லைட் ஹவுஸ் கிட்ட நின்னுட்டு இருந்திருக்கா, அவ இன்னும் ட்ரெயின் ஏறலங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே அங்க இருந்து ஹீரோ கிளம்ப ஹீரோயினும் லைட் ஹவுஸ்ல இருந்து கிளம்பி ஊருக்குள்ள போறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் வந்திருக்கும், ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி, அது ஆக்சுவலா சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ஹோட்டல் போல. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு மறுபடியும் எல்லாமே ஞாபகம் வருது. மே 7ஆம் தேதி காலையில 5 மணிக்கு ஹீரோயின் அங்கிருந்து எழுந்திருச்சு போறாங்க. டால்பின் பெயிண்டிங் இருக்கிற ஒரு செவரெல்லாம் தாண்டி செங்கல் வச்ச மாதிரி ஒரு செவரு கிட்ட இருக்கும்போது தான் அந்த கில்லர் ஹீரோயினை கடத்திட்டு போற மாதிரி விஷன் வருது. ஹீரோயின் இப்ப இருக்கிறது மே 6 மிட் நைட். அப்ப விடிஞ்ச உடனே 5 மணிக்கு கண்டிப்பா இது எல்லாமே நடக்கும்னு ஹீரோயின் ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. ஏன்னா போலீஸும் இன்னும் அந்த இடத்துக்கு வரல. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டதா ஹீரோயினுக்கு போன் வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் இருக்கிறத விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி கார்ல ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்க. விடிய காலம் 5 மணி ஆகுது. போலீஸ்க்கு கண்ணிலேயே கொஞ்சம் செய்கை கொடுத்துட்டு அங்கிருந்து எழுந்திருச்சு நடந்து போக ஹீரோயின் எதிர்பார்த்த மாதிரியே அந்த செங்கல் செவரு கிட்ட எங்கேயோ தான் அந்த கில்லர் உட்காந்துருக்கான். அவன் ஹீரோயினையும் பார்த்துடுறான். பில்டிங்ல இருந்து கிளம்பின ஹீரோ நான் வந்து காப்பாத்தினா ஃபியூச்சர்ல எனக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சேதான் ஹீரோயின் இந்த பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்கிற உண்மை தெரிஞ்சனால டாக்ஸி பிடிச்சி அந்த ஊருக்கு வந்து சேர்றாரு. ஃப்ரெண்டு சொன்ன இடத்துல ஹீரோயின் பேரு சொல்லி கத்தி தேடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த செங்கல் செவரு கிட்ட ஹீரோயின் நின்னுட்டு 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கேதான் கில்லர் ஹீரோயினை வந்து பிடிச்சிட்டு போயிருப்பான். ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்த 2 போலீஸை இன்னும் 2 போலீஸ் வந்து வழிமறைச்சு உங்களோட ஐடி கார்டை காட்டுங்க
வேலைங்க, இங்க என்ன வேலைங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா ஹீரோனை தேடிட்டு இருந்த ஹீரோ எமர்ஜென்சி காலுக்கு போன் பண்ணி பிங்க் கலர் ட்ரெஸ்ல இருந்த ஒரு பொண்ணுக்கு ஆபத்துங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. இவங்க 2 பேரும் ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டே போனனால சந்தேகத்துல தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஷோல்டரை யாரோ பிடிக்க திரும்பி கூட பார்க்காம ஹீரோயின் பயந்துட்டே போலீஸை கூப்பிடுறாங்க. அங்க ஓடி வந்து பார்த்தா கூப்பிட்டது இன்னொரு போலீஸ் தான். அங்க போலீஸ் வந்ததை பார்த்துட்டு கில்லர் ஹீரோயினை துரத்தாம அங்கிருந்து ஓடிடுறான். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்ச கில்லர் ஹீரோ கையில வசமா மாட்டிக்க இன்னொரு பக்கம் போலீஸ் ஹீரோயின் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு போலீஸ் சொல்றது வச்சுதான் போன் பண்ணது ஒரு பையன். அந்த பையனுக்கு கண்டிப்பா இந்த பொண்ணை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவ்வளோ டீடைல்டா எங்க கிட்ட சொன்னான் அப்படின்னு போலீஸ் சொன்னதை கேட்டு வந்திருக்கிறது கண்டிப்பா ஹீரோவா தான் இருக்கும்னு ஹீரோயின் விஷன்ல வந்த அந்த மலைப்பகுதிக்கு ஓடுறாங்க. ஹீரோயின் நினைச்ச மாதிரி 2 பேரும் அங்கேதான் இருக்காங்க. ஆனா கில்லர் ஆல்ரெடி ஹீரோ வயிற்றுலயே கத்தி வச்சு குத்திட்டான். ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த போலீஸ் கில்லரை பிடிச்சிடுறாங்க. ஆனா கத்தி குத்து வாங்கின நிலைமையில ஹீரோ அந்த கிளிஃப்ல இருந்து கடலுக்குள்ள விழுந்துட ஹீரோ பேரை சொல்லி கத்திட்டு அழுகுறாங்க. ஹீரோயின் வேற எதுவுமே அவங்களால பண்ண முடியல. கட் பண்ணா சடனா ஹீரோயின் பிரசன்ட்ல இருந்து கண்மொழிக்க அது நடந்து பல வருஷம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர். ரூம்ல இருந்து வெளில வந்து பார்த்தா ஹீரோயின் நினைச்ச மாதிரி ஹீரோயின் ஃப்ரெண்டும் அண்ணாவும் கல்யாணம் பண்ணி 2 பசங்க இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன மாற்றம், போன டைம் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த ஃப்ரெண்டு இப்போ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கா. ஹீரோனா இங்க இருந்து கிளம்பி வேலைக்கு வராங்க. பார்த்தா ஃப்ரெண்டும் அதே கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒருத்தர் வந்து காஃபி கொடுக்குறான். அதை ஃப்ரெண்டு வாங்கிட்டு நம்ம ஹெட்டுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ரீசெண்டா அவங்க எழுதின கதையை பாத்தியா, ஜாம்பி வருமா, மர்மெய்ட் வருமா, ஏலியன் வருமா, இது என்ன மிக்சரா எல்லாமே இருக்கிறதுக்குன்னு பயங்கரமா சிரிச்சு பேசிட்டு இருக்க. ஹெட் வந்த உடனே அப்படியே பேச்சு திருப்பி போட்டு மீட்டிங்க்கு நான் அரேஞ்ச் பண்றேன் எல்லாரும் வந்துருங்கன்னு ஃப்ரெண்ட் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடா. என் ரூம்க்கு வான ஹீரோனை கூட்டு போன ஹெட் பயங்கரமா திட்டுறாங்க. ஏன்னா அவங்க அடுத்து பண்ண போற படத்துல ஹீரோவா நடிக்கிறவன் எந்த கிஸ்ஸினும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கான். என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, போய் அவனை சமாதானப்படுத்துன்னு அனுப்பி வைக்க. ஹீரோயினும் அந்த ஸ்டுடியோக்குள்ள வந்து பார்த்தா அவன் ராஜா மாதிரி உட்காந்துருக்கான். இவங்க எல்லாருமே அந்த பேண்டை சேர்ந்த ஆட்கள் தான் போல. ஹீரோயினும் வந்து என்னதான் காரணம் அதை சொல்லன்னு கேட்டா, இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது, உனக்கு மட்டும் நான் சொல்றேன், என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஸ் எல்லாம் பண்ணா பொறாமையா இருக்கு தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஆள் பேசுறதுலே தெரியுதா அவன் குடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி. ஸ்டுடியோல நடிக்கும் போதெல்லாம் குடிக்க கூடாதியா, சொன்னா கொஞ்சம் கேளு. அது மட்டும் இல்லாம படத்தோட பேரே ஐ வாண்ட் அ கிஸ். கிஸ் இல்லாம எப்படி படம் நல்லா இருக்குமா சொல்லு, இது எப்படி இருக்கு தெரியுமா, கிரீம் பண்ணல கிரீம் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொன்னா. ஹாட் டாக்ல டாக் இருக்குமா, அந்த மாதிரி தான் படத்து பேர்ல கிஸ் இருந்தா உள்ள கிஸ் இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு பேசினவன் அங்கிருந்து கார் எடுத்துட்டு போக பாக்குறான். உள்ள கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான். ஆனா இவன் குடி போதையில இருக்கனால ஹீரோயின் காரை வச்சு வழிமறைச்சு நீ குடிச்சிருக்கே டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு கார் கதவை திறந்து காதை பிடிச்சு திருக்கிட்டே பயங்கரமா திட்டிட்டு இருக்க. அவன் பெரிய செலிபிரிட்டி, சும்மா விடுவானா. போலீஸ் கேஸ் ஆயிடுது. ஹெட்டோட கம்பல்ஷன்னால வேற வழியே இல்லாம ஹீரோயின் சாரி சொல்லி அப்பாலஜைஸ் பண்றாங்க. அப்புறம் தான் தெரியுது அவங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கிம் ஜெயிலுக்குள்ள இருக்கான். அதை பார்த்த ஹீரோயின் இங்கதான் இருக்கியா, இரு அப்பாலஜி லெட்டர் எழுதணும், எழுதிட்டு வரேன் அப்படின்னு லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரிய வருது கிம் இங்க கைதியெல்லாம் இல்ல, அவனும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். வெளியில இருக்கிறத விட ஜெயிலுக்குள்ள கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் உட்காந்து இருக்கான் போல. டின்னர் சாப்பிட போலான்னு 2 பேரும் சாப்பிட வந்திருக்காங்க. சரி கொஞ்சமா குடி அப்படின்னு ஆஃபர் பண்ண ஹீரோயினும் லைட்டா குடிக்கிறாங்க. பயங்கரம் போதையெல்லாம் ஆயிட மாட்டல அப்படின்னு கிம் கேட்டா, இத்தனோடு தான் குடிக்கிறேன், இதுக்கு போதை ஆயிடுவனா அப்படின்னு ஹீரோயின் சொன்னாலும் செம்ம போதை ஆயிட்டாங்க. உப்பு மூட்டை தூக்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இடத்துல ஹீரோயின் உட்கார வச்சுட்டு ஏதாவது டாக்ஸி பிடிக்க முடியுமான்னு பாத்துட்டு இருக்கா. அப்போ ஸ்னோ பொழியுது. அதை பார்த்த ஹீரோயினுக்கு சடனா ஹீரோட ஞாபகம் வந்து பயங்கரமா அழுகுறாங்க. கிம்னால எந்த ஆறுதலும் சொல்ல முடியல. சப்போர்ட்டா ஹீரோயின் கூட இருக்க மட்டும் தான் முடியுது. கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோயின் வேலைக்கு எப்பவும் போல வந்துடா. இன்னைக்கும் லஞ்ச் சாப்பிடன்னு 2 பேரும் வெளில போலாமான்னு கிம் டெக்ஸ்ட் பண்றான். போலீஸ்காரருக்கு ஃப்ரீ டைம் ரொம்ப இருக்கு போலயே, ஆனா எனக்கு ஒர்க் இருக்கு, முடிச்சுட்டு பாக்கலான்னு ஹீரோயின் ஹெட்ட பார்க்க போனா ஹெட் ஆல்ரெடி செம்ம கடுப்புல இருக்காங்க. அந்த ஹீரோவை என் படத்துல இருந்து நான் ரிமூவ் பண்ணிட போறேன். அவன் குடிச்சிட்டு இருந்ததை நேத்து நீ சொல்லியிருந்தனா அவன் மேல நான் கேஸ் ஃபைல் பண்ணி நமக்கு எந்த நஷ்டமும் ஆகாத மாதிரி பாத்திருப்பேன். தேவையில்லாம ஒன்னு அப்பாலஜி லெட்டர்லாம் எழுத வச்சிட்டேன், சாரி அப்படிங்கிற மாதிரி பாஸ்ங்கிற கர்வத்தெல்லாம் தூக்கி போட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க, பரவாயில்ல அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க சாரி எல்லாம் கேட்க வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது தான், நீ ஒரு கதை எழுதி வச்சிருந்தீங்க, ரொமான்ஸே தான் பண்ணணுமா என்ன, உன் ஸ்டோரி எடுத்துட்டு வா, பட்ஜெட் எல்லாம் போடு, அந்த படத்தையே நம்ம அடுத்து ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட. ஹீரோயினுக்கு இது செம்ம பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, செம்ம குஷியில இருக்காங்க. ஆல்ரெடி கொடுக்க வந்த ஃபைலை கொடுக்க ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு ரெட் என்வலப் இருக்கு. அதை பார்த்தோன்னே நான் ஆல்ரெடி எஸ் சொல்லுவேன்னு தெரிஞ்சு எனக்கு தேங்க்யூ லெட்டர் எழுதியிருக்க போல, இன்னைக்கு நைட் இதை நான் கண்டிப்பா படிச்சுட்டு தான் தூங்குவேன்னு பர்ஸ்ல எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அது என்னன்னே ஞாபகம் இல்ல. வெளியில போய் இது எல்லாத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது தான் அந்த ரெட் என்வலப் பத்தி ஞாபகம் வருது. நேத்து செம்ம போதையில வீட்டுக்கு போன ஹீரோயின் நான் எந்த தப்புமே பண்ணல, அப்புறம் ஏன் நான் சாரி சொல்லி அப்பாலஜி லெட்டர் எழுதணும், இப்பவே நான் அந்த வேலையை விடுறேன்னு போதையிலேயே ஒரு ரிசைனிங் லெட்டர் டைப் பண்றாங்க. அதுதான் அந்த ரெட் என்வலப்ல இருக்கும். அது ஞாபகத்துக்கு வந்து நைட்டு தான் படிப்பேன்னு சொன்னாங்க. சோ கண்டிப்பா எனக்கு டைம் இருக்கு, அது எடுத்துடலாம், ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டா அவங்க ஆல்ரெடி கிளம்பி போயிட்டாங்கன்னு ஃப்ரெண்டு சொல்லிடுறா. சரி எங்கன்னு விசாரிச்சுட்டு அங்கே போனா அது ஏதோ அவார்டுக்கு பார்ட்டி மாதிரி நடக்குது. தூரத்துல தான் ஹெட் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம அப்படி இப்படின்னு மறைஞ்சு பர்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து லட்சியம் பர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு திரும்ப பர்ஸ் வைக்கலான்னு போகும்போது அங்கிருந்து தவறி விழுக இருந்த ஹீரோயினை யாரோ தாங்கி பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அட நம்ம ஹீரோ. என்னடா குழப்பறீங்கன்னு யோசிச்சா இப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. கிளிஃப்ல இருந்து கீழே விழுந்த ஹீரோவை ஆம்புலன்ஸ்லாம் வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா அப்ப ஹீரோ கையில இருந்த வாட்ச் ஏதோ டைம் டிராவல் ஆகிற மாதிரி மின்னுது. ஹீரோவை தூக்கிட்டு போகும்போது அதெல்லாம் பார்த்து கதறிட்டு
பேசிட்டு இருந்த ஹீரோயினுக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு எபிசோட் ஸ்டார்டிங்ல அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் வாட்ச் ஏன் டைம் டிராவல் மிஷினா மாறுச்சு, என்ன காரணம்னு ஹீரோ கேட்டிருப்பாரு. நீ இறந்தக்கு அப்புறம் தான் வாட்ச் டைம் டிராவல் மிஷினா மாறுச்சுங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் மனசுல நினைச்சிருப்பாங்க. ஃபியூச்சர்ல இருந்து போக வேண்டிய ஹீரோ பாஸ்ட்லயே இறந்து போயிட அந்த வாட்ச் டைம் டிராவல் மிஷினா மாறி இருக்கு. இது தெரிஞ்ச ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஓடி வராங்க. நீ என்ன பார்த்தனாலதான் இவ்வளவு பிரச்சனையும், ஒருவேளை ஆரம்பத்துல இருந்தே நீ என்ன பார்க்காம போயிட்டனா இது எதுவுமே நடக்காது அப்படின்னு ஹீரோ வாட்ச்ல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ண மறுபடியும் டைம் டிராவல் ஆகுது. அந்த கொரியரை ஹீரோயின் வீட்டுல வைக்க போயிருப்பாரு இல்லையா, அந்த காலகட்டத்துக்கு தான் வந்திருக்கு. ஆனா இந்த டைம் ஹீரோயின் ஹீரோ முன்னாடி போய் நிக்காம அங்கேயே மறைஞ்சு நின்னுக்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை எப்பவுமே பார்த்ததில்ல, ஹீரோயின் மேல லவ்வும் வந்ததில்ல, ஹீரோயினை காப்பாத்துறதுக்கும் எங்கேயோ போனதில்ல. ஹீரோயினோட விதியை தானே மாத்திருக்காங்க. அதனாலதான் காலும் பேரலைஸ் ஆகல, ஹீரோயினும் சேஃபா இருக்காங்க. இப்படி ஒரு வேற லெவல் ட்விஸ்டோட இந்த எபிசோடு முடிய இன்னும் 3 எபிசோடு தான் இருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய்.